ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த புதிய மாதத்துக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கடந்த 7 மாதங்கள் ஆண்டவர் இந்த 2026 வருஷத்தில் தேவன் நம்ம நடத்திருக்கிறார். அற்புதமான ஆண்டவர், ஆச்சரியமான ஒரு நல்ல தெய்வத்தை நம் தெய்வமாக பெற்றிருப்பது எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமானது பாருங்க. கடந்த 7 மாதம் கர்த்தர் நடத்தின போலவே இந்த 8வது மாதத்திலும் ஆண்டவர் நடத்துவார். கர்த்தருடைய வார்த்தையை, இந்த மாத வாக்குத்தத்தத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 4வது வசனம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். ஆண்டவர் சொல்றாரு, நான் மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். உங்க இடிந்து போன வாழ்க்கை ஒரு நிலைமையில நீங்க இருக்கலாம். உங்க வியாபாரம் ஒரு இடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில திரும்ப எழும்பி நிற்க முடியாத ஒரு பெரிய கடன் சுமையில உங்க வாழ்க்கை இருக்கலாம். இல்ல குடும்ப வாழ்க்கையில இடிந்து போன நிலைமை, பிரிந்த ஒரு நிலைமை, திரும்ப என்னுடைய குடும்ப வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுமா? திரும்ப என்னுடைய வாழ்க்கையில ஒரு நன்மைகள் வருமா? என் வாழ்க்கையில் நன்மைக்கு ஏதுவான அற்புதங்கள் நடக்குமா? என் வாழ்க்கையில ஒரு உயர்வு இல்லையே, மேன்மை இல்லையே, என் வாழ்க்கை இன்னும் திருமணம் எனக்கு ஆகலையே, இவ்வளவு வயசு நான் கடந்து போயிட்டேன், என் வாழ்க்கை இன்னும் கட்டப்படலையே. ஒருவேளை வீடு கட்டி இருக்கிறவங்க அதுல ஒரு பாதி ஒரு நிலைமையில கட்ட முடியாத, முழுமையாய் நிறைவேற்றி அதை கட்டி முடிக்காத ஒரு நிலையோட நீங்க இருக்கலாம். எந்த சூழ்நிலையானாலும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய இந்த மாதத்தினுடைய வார்த்தையின்படி நான் சொல்றேன், தீர்க்க தரிசனமா கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். உங்க வாழ்க்கை எல்லா நிலைகளும் திரும்ப தேவன் கட்டி எழுப்புவார். உங்களுடைய ஆவிக்கு வாழ்க்கையில அனலற்ற குழலற்ற ஒரு நிலையில நீங்க இருக்கலாம். திரும்ப கர்த்தருக்காக நான் எழும்ப முடியல, ஊழிய செய்து கொண்டிருக்கிற ஊழியர்களாகிய சில பேர் பார்க்கலாம். உங்க ஊழியத்துல உடைந்த ஒரு பகுதிகள் இருக்கலாம். திரும்ப தேவன் உங்களை கட்டி வைப்பாங்க, திரும்ப உங்களை எழுப்ப பண்ணுவாங்க, உங்க வாழ்க்கையில வேண்டிய நன்மைகளை தருவாங்க. உங்க வியாபாரம் இந்த மாசம் தேவன் கட்டி எழுப்புவாங்க, உங்க ஊழியத்தை தேவன் கட்டி எழுப்புவார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்க ஆவிக்கு வாழ்க்கையை தேவன் கட்டி எழுப்புவார். அன்பு சகோதரனே, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை தேவன் திரும்ப கட்டி எழுப்புவார். உங்க இடிந்து போன சூழ்ந்த, தோல்வி அடைந்த உங்களுடைய எல்லாவித நெருக்கத்தையும் கர்த்தர் தாமே இந்த புதிய மாதத்துல உங்களை கட்டி வைத்து திரும்ப கட்டி எழுப்ப போகிறா. திரும்ப நீங்க கட்டப்பட போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாக போகுது. கர்த்தருடைய நாமம் உங்கள் நிமித்தம் மகிமைப்பட போகுது. புதிய மாதத்துக்காக நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கண்கள் மூடி இருக்கிறது ஜெபம். உங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும். நீ மறுபடியும் நான் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய் என்று சொன்னது போல பிள்ளைகள் கட்டி எழுப்புங்க, எழுப்ப பண்ணுங்கப்பா. ஒவ்வொருவரையும் கட்டி எழுப்புங்க, பெரிய காரியம் செய்யுங்க. சரீர சுகவீனத்தோடு பலவீனத்தோடு புதிய வாழ்க்கை பலத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. God bless you.